நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் வண்டி சேனலிலே தொடர்ந்து வழங்கி வருகிற பொறியியல் பதிவுகள் மற்றும் பக்தி பதிவு வரிசைகளை நாம் வழங்கி வருகிற அபிராமி பந்தி பாடல்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை பார்த்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு அபிராமி அந்தாதி பதிவிலே நாம் சந்திக்கிறோம். இந்த பதிவிலே நாம் 95வது பாடலாக நாம் பார்க்க போவது மன உறுதி பெற என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். வழக்கம்போல் இந்த பாடலுடைய மூல வடிவத்தையும் அதற்கு சரியான பொருளுரையையும் எளிய தமிழ் வடிவத்தையும் அதை எப்படி பாடுவது என்பதையும் இந்த அந்தாதி பாடலுக்கு கிவாஜா அவர்கள் தந்திருக்கிற சிறப்பு குறிப்புரைகளையும் நாம் பார்த்து மகிழலாம். வாருங்கள். கடந்த பாடல் நன்றே என்று முடிந்ததால் இந்த பாடலை நன்றே வருகினும் என்று அபிராமிப்பட்டர் ஆரம்பிக்கிறார். நன்றே வருகினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை, உனக்கே பரம உனக்கு உள்ளதெல்லாம் எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். நாம் இந்த பாடலினுடைய எளிய தமிழ் வடிவத்தை நாம் இப்போது பார்த்து விடலாம். ஏது கவலை என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நன்றே வருகினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே என்று அபிராமிப்பட்டர் அழகாக பாடி முடிக்கிறார். இந்த பாடல்களுடைய சின்ன சின்ன சொற்றொடர்களுக்கு என்ன பொருள் என்று பார்த்துவிட்டு அவைகளிலெல்லாம் தொகுத்து நாம் இவை பின்னர் பொழிப்புரையாக பார்க்கலாம். நன்றே வருகினும் தீதே விளைகினும், நன்மையே வந்தாலும் தீமையே எனக்கு விளைந்தாலும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, அதை பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்படுவதற்கெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை, உனக்கே பரமன எனக்குள்ளவற்றையெல்லாம் உனக்கே பரமென எனது உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் அன்றே உனக்கு அளித்து விட்டேன், நீ ஆட்கொண்ட அன்றே உன்னுடையன என்று நான் சமர்ப்பித்து விட்டேன், அழியாத குணக்கொன்றே என்றும் அழியாத குணமலையே அருட்கடலே கருணாசமுத்திரமே இமவான் பெற்ற கோமளமே பர்வதராஜன் பெற்ற மெல்லியலே இனி எனக்கு ஏது கவலை என்று அபிராமிப்பட்டர் பாடுவதாக இந்த பாடல் இருக்கிறது. ஆகவே என்றும் அழிவற்ற குணமலையே கருணா சமுத்திரமே பர்வதராசன் பெற்ற மெல்லியலே, நன்மையே வந்தாலும் தீமையே விளைந்தாலும் அவற்றை பற்றி நினைப்பதற்கு அடியேருக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் உனக்கே பாரமென எனக்கு உள்ள உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் என்னை நீ ஆட்கொண்ட அப்போதே உன்னுடையன என்று நான் சமர்ப்பித்து விட்டேன், ஆகவே இனி எனக்கு ஏது கவலை, எல்லாம் உன்னுடைய பொறுப்பு என்பது போல அபிராமிப்பட்டர் பாடுகிறார். இதற்கு தமிழறிஞர் கிவாஜா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். அம்பிகை ஆனந்த கல்யாண குணங்களை உடையவள், அந்த குணங்களை எல்லாம் சேர்த்த மலை போல இருக்கிறாள், அவள் என்றும் அழியாதவள், அந்த குணக்குன்றின் மேல் ஏறி நிற்கிறார் அபிராமிப்பட்டர். அம்பிகை கருணை நிறைந்தவள், அவளுடைய கருணைக்கு எல்லையே இல்லை, எல்லை இல்லாததற்கு கடலைத்தான் உமை சொல்லுவது வழக்கம், அந்த கருணை கடலாக அன்னை விளங்குகிறாள், அந்த கடலிலே அபிராமிப்பட்டர் மிதக்கிறார். அபிராமி அம்மையின் குழந்தை அந்த அபிராமிப்பட்டர். இந்த அபிராமியே ஒருவருக்கு குழந்தையாக அவதாரம் செய்திருக்கிறாள், எங்கள் தாயே குழந்தையாக இருக்கிறாள், இமாச்சல அரசன் பெற்ற பார்வதி தேவி அவள், மிக மென்மையான வடிவமும் மென்மையான திருவுள்ளவும் கொண்டவள். அப்படிப்பட்ட அபிராமி என்றைக்கு அன்னையின் பெருமையை அறிந்து கொண்டு அவளுக்கு பக்தராகி அவருடைய கருணைக்கு பாத்திரரானாரோ அன்றே அவர் எல்லாவற்றையும் அன்னையிடம் சமர்ப்பித்து விட்டார், ஒரு அணுவை கூட மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் அழித்து விட்டார். அதனால் இதுவரையில் தம்முடையவை என்று உரிமையாக பற்றி கொண்டிருந்தவற்றால் உண்டான நன்மை தீமைகள் அவருக்கு இல்லாமல் போய்விட்டன. அவருக்கு ஏது கவலை, எல்லாம் அவளுடைய பொறுப்பாகிவிட்டன. அந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணின அவருக்கு சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்த அனுபவம் உண்டாயிற்று. எல்லாம் மறந்து தாய்மடியில் உறங்கும் குழந்தை போல ஆகிவிட்டார். ஆகவே அம்பிகையை நம்பி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணின அடியவர்களுக்கெல்லாம் சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை உண்டாகும்.
என்பது இந்த பாடலினுடைய உட்கருத்தாகும். இதுவரை இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள எல்லோருக்கும் உங்களுக்கெல்லாம் நன்றிகள். அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது வழிபாட்டின் பயன் என்ற தலைப்பிலே எங்கும் பெருமை பெற நாம் பாடி பயன்பெற வேண்டிய பாடலை பார்க்கிறோம். அந்த பாடல் பதிவுக்கு காத்திருங்கள். அதுவரை நன்றிகள், பாராட்டுக்கள்.